ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. ஆமீன். கர்த்தரால் அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்புறவங்க இன்னைக்கும் அசைக்கப்படாத இருக்கிற சீயோன் பர்வதங்களைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தமிழ்நாட்டில் அநேக மிஷனரிகள் வந்தார்கள். குறிப்பாக தென் தமிழ்நாடு, திருநெல்வேலி தென் பகுதியிலே டோனாவூர் என்கிற ஆசீர்வாதமான ஒரு கிராமம். இன்றைக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார்மிக்கல் அம்மாவுடைய நினைவிடம் இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதில் அநேக அனாதை பிள்ளைகள், அவங்க கைவிடப்பட்ட கைம்பெண்கள், தேவதாசிகள், இவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தவங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ சவால்கள் வந்தது, கரடு முரடான பாதைகள் வந்த போதும் அசரவில்லை. 20 ஆண்டுகள் கால் முறிந்து படுக்கையாக இருந்தாங்க. அப்பவும் பாடல் எழுதி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் எங்கள் பகுதியில் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த காசி செம்புலிங்க இருந்தாங்க. அவரையும் சந்தித்து கடைசி பதில் அவருக்கும் சுவிசேஷம் அறிவித்த பாக்கியம் அம்மாவுக்கு உண்டு. காரணம் என்ன? சொந்த நாடு இல்லை, சொந்த பாஷை இல்லை, எதுவுமே அவங்களுக்கு சொந்தமாக இல்லை. ஆனால் டோனாவூரில் இவ்வளவு அசாத்தியமான காரியங்களை செய்தார்களே. இன்னைக்கு நட்சத்திரங்களாய் உலகத்தில் பிரகாசிக்கிற நிறைய ஊழியர்கள், எனக்கு தெரிந்தே சில ஊழியர்கள் உண்டு. அவர்களுக்கு படித்தவர்கள் ஈஸி அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு மேலே ஆனந்தம்னு பேர் இருக்கும். ஆண்களாக இருந்தால் ஆனந்தம்னு இருக்கும், பெண்ணாக இருந்தால் காருண்யான்னு இருக்கும். உடனே புரிந்து கொள்ளலாம். ஒரு டோனர் ஃபெலோஷிப்னால அம்மா மூலம் உருவாக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களைப் போல அங்கங்கே ஊழியத்தில் சுவிசேஷர்களாய், சபை போதகர்களாய் பிரகாசிக்கிறார்கள். ஒரு 3 போதகர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கானவை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் அதல்ல, எப்பொழுதும் எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சிங்கம் வரட்டும், கரடி வரட்டும், காண்டாமிருகம் வரட்டும், மான் வரட்டும், என் மனைவி வரட்டும், பிள்ளை வரட்டும், சவுல யாரும் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். என் முன்னால் கர்த்தரை வச்சிருக்கிறேன். திறமை இல்லை, பணத்தில் அறிவு இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரையும் இல்லை, எதுவும் இல்லை. கர்த்தரை முன்னால் வைங்கள். ஜபிக்கும் போது, வேத வாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது உங்களை அறியாமல் நீங்கள் கர்த்தரை முன்னால் வைக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். ஜபிக்கலாமா? திறமையை முன்னால் வச்சு தோத்தது போதும், அரசியல்வாதியை முன்னால் வைத்து அழிந்தது போதும். எல்லாரையும் நேசிங்க, ஆனால் யாரையும் முன்னால் வைக்காதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு முன்னால் கர்த்தரை வைங்க. ஜபிக்கலாமா? தகப்பனே, உண்மை மாத்திரம் முன்வைத்து செல்ல உதவி செய்யும். தானியேல் வாசிக்கும் போது அந்த பத்திரம் கையெழுத்திட்டது அறிந்த பொழுதும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு வாசிக்கிறோம். தேவனை முன்னால் வைக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.